வணக்கம் மக்களே. புது நியூஸ். என்ன குழப்பம் உங்களுக்கு? இல்ல, இந்த கரண்ட் பில் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ என்ன அதுல ஏதோ மோசடி பண்ண மாதிரி தெரிகிறது. என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது உங்களுக்கு மட்டும் சந்தேகம் இல்ல, தமிழ்நாட்டுல யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்காதோ அவங்க எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு. போட்டு நியூஸா, அதாவது எந்த அளவு ரீல்ஸ் போட முடியுமோ போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. வருது நானும் நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த டவுட்ல தான் இப்ப நான் உங்களை வந்து உங்ககிட்ட தானே கேட்க முடியும். இப்ப நானு அதனால உங்களை அணுகி இருக்கிறேன். கண்டிப்பா தப்பே இல்லை. அதாவது கரண்ட் பில் பொறுத்த வரையும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட கஜானால காசு இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு, அது இல்லாம பணக்காரனாவே ஆகக்கூடாது இல்லையா? ஸோ ஏழைங்க கொஞ்சம் மேல வரணும் இல்லையா? அதனாலதான் 500 யூனிட் யூஸ் பண்றாங்க இல்லையா? மேக்சிமம் 500 யூனிட் யூஸ் பண்ற எல்லாருக்குமே 200 யூனிட் ஃப்ரீ. புரியலையே? மேக்சிமம் 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணா இந்த 200 யூனிட்டுக்கான பணத்தை லெஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு 1800 இல்ல 2000 அந்த மாதிரி கரண்ட் பில் கட்டுறவங்களாம் தான் இந்த 500 600 அதுக்குள்ளேயே வந்துருவாங்க. ஸோ 1500ங்க, அதிகபட்சம் 1500. இப்போ எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா 800 தான் கட்டுறோமே. அப்படின்னா நாங்க வந்து ஒரு 250 300 யூஸ் பண்ணுவோம். எங்க வீட்லயும் நியர்பை அவ்வளவுதான், இவ்வளவுதான் கப்போம். அப்ப வந்து ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஃப்ரீயா வந்துடும் அப்படின்றீங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ 800 வருதுன்னா அதுல அப்படியே பாதி போயிடும். ஏங்க மீதி நீங்க வந்து எலெக்ஷன்லாம் வந்து என்ன சொல்றது, இந்த கேம்பெயினா வந்து ஓட்டு எல்லாம் கேட்கறப்ப என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னீங்க. இப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கிடையாது, எப்படி முன்னாடியே எல்லாம் நீங்க முன்கூட்டியே சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லணும்னா எல்லாமே மாறுங்க. இப்போ ஆல்ரெடி வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து கரண்ட் பில் வந்துட்டு இருக்கு. அதையும் நாங்க 1 மாசம் மாத்திரம்னு சொன்னோம். அதுக்கான டைம் கொஞ்சம் தேவை. இது ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீ பில்ல கட்டுட்டாங்க. அது எப்படி வரும்? 1 மாசத்துக்கு நான் 100 யூனிட் யூஸ் பண்ணா 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஆயிடும். எனக்கு ஃப்ரீ ஆகாது இல்ல? அந்த மாதிரி எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்ப வந்து எலெக்ஷன் வந்து கேம்பெயின் பண்றப்போ ஒண்ணு சொல்றீங்க, அப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இது அப்படி இல்லை இப்படின்றீங்க. எப்படி? இப்போ நீங்க சொன்னதுல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு. நீங்க 2 மாசம் ஆச்சு, முதல் மாசம் 100 தான் யூஸ் பண்ணேன், 2ஆம் மாசம் 100 தான் யூஸ் பண்ணேன், 200 வந்துச்சு கரண்ட் பில் நான் கட்டினேன்னு சொல்லுவீங்கல்ல. இந்த வாட்டி என்ன ஆகும்? அந்த 200 உங்களுக்கு லெஸ் ஆகுது இல்ல? நான் அதுக்கு மேல எவ்வளவு யூஸ் பண்ணாலும் அந்த 200 வந்து எனக்கு வந்து லெஸ் ஆயிடுது. லெஸ் ஆக மொத்தம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல விஷயம் தாங்க. நல்ல விஷயத்த நம்ம எப்பவுமே ஏத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 மாசத்துல ஏன் வருது, ஒரே மாசத்துல வரணும்னு கேட்டீங்களா? அதுவும் கூடிய சீக்கிரமே வந்துடும். அதுக்குள்ள கதறாங்க எல்லாரும் மாத்தி ஏன் வரல, மோசடி பண்ணிட்டாங்க, என்னென்னமோ மோசடி பண்ணாங்க. 5 லட்சம் கோடி மோசடி பண்ணாங்க. அப்ப கேட்டீங்களா இது ஒரு மோசடி? அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? 5 லட்சம் கோடி நீங்க எதை சொல்ல வர்றீங்க? அதெல்லாம் நீங்க ரீல்ஸ் தான் சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். மொத்தமா கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. நாங்க தமிழ்நாடு அரசோட வரம்புக்கு உட்பட்டு தாங்க கடன் வாங்கி வச்சிருக்கோம். நீங்க வந்து இப்ப திடீர்னு வந்து எங்களை வந்து ஃபயர் பண்ணாதீங்க. அடுத்த 5 வருஷம் ஆண்டுந்தீங்கன்னா அந்த வரம்பு இன்னும் பெருசா போகும். 10 வந்து 5 ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும். ஸோ உண்மையில வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வந்து 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நிறைய தவறான தகவல்லாம் வருது, அதை யாரும் நம்பிடாங்க மக்களே. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.